ஹாய் ஹலோ மீ இது உங்கள் ஃபிக்ஷனில் நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் வச்சுருந்தேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம OT7 ஹாரர் எஃப்எஃப் ஹாண்டட் கேஸ்டல் பார்ட் 13 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் போன பார்ட்டில் எப்படி முடிஞ்சதோ அதுலேருந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். போன பார்ட்டில் ஜங்குக், ஜிமன், தயோங் அண்ட் ஐவான் 4 பேருமே அவங்கவுங்க ஆள் கூட வெளியே போகிறதா நினச்சிட்டு ஏதோ ஒரு அமானுஷ கூட வெளியே போயிட்டு ஒரு பெரிய ரகலையே நடந்திருக்கும். தென் மார்னிங் எல்லாருமே வந்து சேஃபாக இருக்காங்கன்ற ஃபீலோட எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியும் வராங்க. எல்லோரும் இப்போ ரெசார்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு மாதிரி உதறல் ஃபீல்லே இருக்காங்க. பிகாஸ் இவ்வளோ தூரம் நடக்கும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எப்போது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய அவங்க மாதிரி ஃபிகர்லேயே அது வந்து நம்மளை வெளியே கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுதோ, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோன்னா என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்டுக்கு வராங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஒரு 10-11 போல் இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளானையும் போடுறாங்க. ஸோ எல்லாருமா ஒன்றாவே இருப்போம், இதுக்கு மேலே எங்கேயும் தனித்தனியாக போக வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே ஒன்றாவே இருக்காங்க. பிகாஸ் இந்த ப்ராப்ளமில் அவங்க எல்லாருமே ஒன்றா தான் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இல்லையா. ஸோ எல்லாருமே ஒன்றாவே இருக்காங்க. இப்போ ஒன்றா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ தூரம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது அவங்கவுங்க ஆளுக்கு ஆப்போசிட்டில் தான் அவங்க பாய்ஸ் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அவங்களால நம்பவே முடியல. நிஜமாக அது வந்து நீ இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்லையே தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஆப்போசிட்லேயே அப்படியே சேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமன் அப்படியே அவனோட மொபைல் எடுத்து அவனோட ஆளுக்கு மெசேஜ் பண்ணுறான். இப்போ அவளும் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் பார்த்ததும் அதை எடுத்து அப்படியே பார்க்குறா. பார்த்தா ஜிமன் தான் ஆப்போசிட்டில் அப்படியே பார்க்குறா. என்ன அப்படிங்கிற மாதிரி அதை பாரு அப்படின்றான். ஸோ அவளும் அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. நிஜமாவே நேற்று நீ வரலையாடி அப்படின்னு கேட்குறான். இப்போ அவள் அப்படியே அவனை நிமிர்ந்து பார்த்துட்டு இல்லை நான் வரலை அப்படிங்கிறா. இப்போ அவன் மறுபடியும் மெசேஜ் பண்ணுறான். நிஜமாவே அப்படின்னா நேற்று என் கூட நீ குட் நைட் சொல்லிட்டு தூங்கிட்டியா? கீழே வரவே இல்லையா? ஏதாவது ப்ராங்க் பண்ணுறீங்களாடி? சத்தியமாக முடியலடி. அச்சு பெசராம அது எப்படி உன்ன மாதிரியே இன்னொன்று வர முடியும் அப்படின்னு அவன் மெசேஜ் பண்ணுறான். இதை பார்க்கும்போது அவளுக்குமே அவன் என்ன சிச்சுவேஷனில் இருக்கான்னு புரியுது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, இங்கே பாரு, நாங்கள் யாருமே நேற்று வெளியே வரல. நீங்கள் எல்லாருமே எங்கள் கூட பேசிகிட்டு இருந்தீங்க, எங்கள் எல்லாருக்குமே அது தெரியும். ஆனால் நீங்கள் எங்ககிட்ட வெளியே மீட் பண்ணலான்னு கேட்கும்போது நாங்கள் எல்லாருமே குட் நைட் சொல்லிட்டு தூங்கிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் உங்கள் கூட சேட் பண்ணவே இல்லை. எங்கள் மொபைல்லேயும் மெசேஜை நாங்கள் காமிச்சிட்டோம், உங்கள் மொபைல்லையும் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது தான் எங்களுக்கு வியர்டாக இருக்குது. நீங்கள் தான் ஏதோ ப்ராங்க் பண்ணுறீங்களோன்னு எங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு அவள் ரிப்ளை பண்ணுறா. இதை பார்த்தோன்னே அவன் என்னது ப்ராங்க்கா, இங்கேருந்து அங்கே அவ்வளோ தூரம் வந்து போயிட்டு ஒரு மாதிரி நேற்று செத்துருக்க வேண்டியது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்துட்டு வந்திருக்கோம், இதை போய் ப்ராங்க்குன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி அவனுக்கு கொஞ்சம் கோவம் வருது. இருந்தாலும் அந்த இடத்துல அவனால் எதுவுமே சொல்ல முடியல. சரி ஓகே வீடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த டாக் அப்படியே முடிக்கிறீங்க. பார்த்தா எல்லாருமே இதே பேச்சு தான், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து சேட்டிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஐரின் மட்டும் ரொம்ப அமைதியாக இருக்கா. ஐவான் எவ்வளவோ பேச ட்ரை பண்ணுறான், ஆனால் அவள் பேசவே மாட்றா. இந்த அளவுக்கு அவள் அமைதியாக இருக்கா அப்படின்னா நிச்சயமாக ஏதோ யோசிச்சுட்டே இருக்கா அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஸோ அவளை பேச வைக்கிறதுக்காக நிறையா ட்ரை பண்ணுறான். ஆனால் அவள் பேசவே மாட்றா, அமைதியாக இருக்கா. ஒரு பக்கம் அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போல், சண்டை போல். ஸோ அதனால் அவள் கோவமாக இருக்க போல் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆளாளுக்கு கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. அவங்க தான் வந்து பிளான் போட்டிருப்பாங்க, பிரிஞ்சு போகக்கூடாது, ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை யோசிக்காமல் டக்குன்னு சரி ஓகே அவங்க பேசிட்டோம், நம்ம கொஞ்சம் நேரம் தள்ளி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எழுந்திரிச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே போகிறாங்க. ஸோ இங்கே ஐவான் இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சாலும் சரி ஓகே பரவாயில்ல நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு அவள் பக்கத்தில் போய் உட்காரான். இப்போ ஐரின் அமைதியாகவே இருக்கா. ஐரின், என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்க? என்ன பிரச்சனை? என்ன யோசிச்சுட்டு இருக்க? நேற்று நடந்தது யோசிச்சுட்டு இருக்கியா என்ன? சரி ஓகே விடு, அது இப்படி தான் நடக்கணும்னு இருந்திருக்கு. ஆனால் நாங்கள் எல்லாம் சேஃபாக வந்துட்டோம்ல, இப்போ எதுக்கு நீ அதே யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். ஆனால் அப்போவும் அவள் அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்கா. என்ன ஐரின், நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன வாயை திறக்காமல் இருக்க? என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு அவள் ஷோல்டரில் கை வைக்கிறான். இப்போ டக்குன்னு ஒரு மாதிரி
லைக் நம்ம ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, டக்குனு நம்ம ரியலைஸ் ஆவோம்ல. யாரோ நம்மள டச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு மாரி சிலுக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவ ஃபீல் ஆயிட்டு, "ஆ என்னாச்சு ஐவான்? ஏதாவது சொன்னியா என்ன? அம் எங்க போனாங்க எல்லாரும்?" அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் அவ இவ்வளோ நேரம் இந்த வேர்ல்டுலே அவ இல்ல அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்றா. இப்ப ஐவான் கொஞ்ச நேரம் அவள பார்த்துட்டே இருந்துட்டு, "என்னாச்சு உனக்கு? என்ன பிரச்சனை? எத யோசிச்சுட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருக்காத. ஓப்பனா சொல்லு. நம்ம எல்லாருமா சேர்ந்து பேசி ஏதாவது ஒரு முடிவு பண்ணலாம். நீ மட்டும் யோசிச்சுட்டே இருந்தனா என்ன அர்த்தம்? இங்க எல்லாரும் தான் அந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். எத பத்தி யோசிச்சுட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு?" அது அது வந்து அப்படின்னு அவ கொஞ்சம் தயங்குறா. சரி ஓகே. உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விடு. ஆனா தயவு செஞ்சு ஓவர் திங்க் பண்ணாத. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தைரியமா இரு. அப்படிங்கிறான். இப்போ அவ எதுவுமே பேசல அப்படின்னதும், எழுந்திருச்சு அங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் டைம் குடுக்கலாம் அப்படின்ட்டு, கொஞ்சம் அப்படியே லீவ் ஆகுறதுக்காக எழுந்துக்கிறா. இப்போ டக்குன்னு ஐவோனோட கைய புடிக்கிறா. ஸோ திரும்பி பார்க்குறான். அவ அப்படியே உட்காரு அப்படிங்கிற மாரி சேர வந்து பாயிண்ட் பண்றா. ஸோ அப்படியே அவன் உட்காந்துட்டு, "என்ன? சொல்லு." அப்படிங்கிறான். இப்ப அவ ஒரு மாதிரி அங்க முன்னாடி இருக்கிற டேபிள்ல 2 ஹேண்ட்ஸையும் கோர்த்த மாதிரி வச்சுட்டு, "இங்கேருந்து நம்ம போயிட்டா, இந்த பிரச்சனைக்குள்ளேருந்து நம்ம வெளிய போயிடலான்னு நெனைக்கிறீங்க. அப்படிதானே? நம்ம இங்கேருந்து போயிட்டா, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம தூரமா போயிடலான்னு நெனைக்கிறீங்க. ஆனா, எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை இப்படியே முடியாது. இது நம்மள ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் போனாலும், அது நம்மள ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, அத நம்ம முழுசா அழிக்கணும். அப்பதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். இல்லைன்னா, இப்படி தான் ஏதாவது ஒண்ணு நடந்துட்டே இருக்கும்." அப்படின்னு சொல்றா. இப்போ டக்குன்னு ஐவான் அவளோட வாய மூடிட்டு, "ஏய்! என்ன ஒளறிட்டு இருக்க? பைத்தியமா நீ? இப்போ மறுபடியும் அந்த கேஸ்டலுக்குள்ள போணும்னு சொல்ல வரியா?" அப்படிங்கிறான். இப்போ அவ கைய எடுத்து விட்டுட்டு, "நீ சொன்னாலோ சொல்லனாலோ அதுதான் நிஜம். நீ வேணும்னா பாரு. இங்கேருந்து நம்ம கிளம்புறதுக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வருதுன்னு." அப்படின்னு அவ சொல்றா. இப்போ ஐவான் அப்படியே ஒரு மாதிரி அவளையே பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கான். "நான் சொல்றத நீ நம்பலல்ல? சரி ஓகே. நீ வேணும்னா பாரு. இங்கேருந்து இன்னைக்கு நம்ம கிளம்புறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களால இங்கேருந்து போக முடியாது. நிச்சயமா என்னால சொல்ல முடியும். அவங்க யாருமே இங்கேருந்து வெளிய மாட்டாங்க. இங்கேருந்து வெளிய போறதுக்கு ட்ரை பண்ணா கூட ஏதாவது தடங்கல் வந்துட்டே இருக்கும். லாஸ்ட்டா மறுபடியும் இங்கேயே அவங்க ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீ வேணும்னா பாரு." அப்படின்னு சொல்றா. இப்போ ஐவானுக்கு ஒண்ணுமே புரியல. எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா எப்படி அவளால சொல்ல முடியுது அப்படின்ட்டு, அப்படி யோசிச்சுட்டே அவளையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே டைம் போகுது. இப்போ ஹயோங் லைன்ஸ் எல்லாருமே ஒண்ணா சேர்ந்துட்டு, "சரி ஓகே இங்கேருந்து கிளம்பலாமா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஓகே, ஓகே போகலாம் அப்படின்ற ஒரு மைண்டுக்கு வராங்க. இப்போ ஐவான் வந்து ஐரின பார்க்குறான். இப்போ எல்லாரும் அவங்கவங்க ரூம் போயிட்டு அவங்கவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு, ரூமையும் செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே வெளிய வராங்க. இப்போ கார்டன்ல எல்லாரும் ஒண்ணா உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ கிளம்பலான்னு சொல்லிட்டு "ஏன் கார்டன்ல உட்காந்துட்ருக்கீங்க?" அப்படின்னு மக்னேஸ் எல்லாம் கேட்க, இப்போ ஆரம், "இல்லடா நான் பஸ்க்கு கால் பண்ணிட்டேன். ஆனா வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் வந்த மாதிரி தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஐரின் ஐவான ஒரு மாதிரியா பார்க்குறா. "பாத்தியா ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பே எப்படி வந்து நிக்குதுன்னு." அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. கால் பண்றாங்க. கால் பண்ணா பிக் பண்ண மாட்றாங்க ட்ராவல்ஸ்லேருந்து. ஸோ ரொம்ப நேரம் இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு வழியா பஸ்ஸும் வந்துடுது. ஸோ எல்லாருமா அவங்கவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பஸ்ஸில் ஏறுறாங்க. இப்போ ஐரின பார்த்துட்டு, "பாத்தியா நம்ம கிளம்பிட்டோம். இங்கேருந்து நம்ம வெளிய போயிடுவோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எதையும் போட்டு ஓவர் திங்க் பண்ணாத." அப்படின்னு சொல்றான். ஐரின் ஐவான் பக்கத்துல இருக்கிற சீட்ல உட்காந்துட்டு, "இன்னும் நம்ம இங்கேருந்து போகலல்ல. நீ வேணும்னா பாரு." அப்படின்னு சொல்லிட்டு, அவ அமைதியா அவளோட ஹெட்செட் எடுத்து காதுல போட்டுட்டு, அப்படியே சாங்ஸ் கேட்டுட்டே கண்ண மூடி சாஞ்சு படுத்துடுறா. ஸோ இப்போ ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் தூரம் போறாங்க. போயிட்டு இருந்தாப்புல, டக்குன்னு ஏதோ ஒரு மாதிரி சடன் பிரேக். என்னன்னு எல்லாரும் ஒரு மாதிரியா பயந்து போய் பார்க்க, டயர் பஞ்சர். ஆக்சுவலா அவங்க ஒரு மவுண்டன் ஏரியா மாதிரி தானே இருந்திருப்பாங்க.
ஸோ, இப்ப எல்லாரும் கீழ போகணும். அங்கேருந்து தான் ஹைவே கிடைக்கும். இப்போ போயிட்டுருந்த வழியிலே டயர் பஞ்சர். ஸோ, சுத்தி முத்தி எங்கேயுமே வந்து டயர் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ, கால் பண்ணி இந்த மாதிரி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. இன்னொரு பஸ் வந்து அனுப்பி வைங்க. இல்லன்னா மெக்கானிக் யாரையாவது அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து அதாவது அவங்க 2 கட்ட இடத்துல நின்னுட்ருக்காங்க. இப்போ ஹாஃப் ஹில் வந்து இறங்கியாச்சு. இப்போ மேலேயும் போக முடியாது, கீழயும் போக முடியாது. அந்த மாதிரி இருக்கு. இப்போ இத பார்க்கும்போது ஐமோனுக்கு லைட்டா ஒரு மாதிரி இருக்கு. இப்ப ஐரின் அப்படியே ஒரு மாதிரியா யோசிச்சுட்டு, "நான் தான் சொன்னேன்ல, அது நம்மள இங்கேருந்து போக விடாது. அதுக்கு இப்போ கண்டிப்பா நம்ம தேவ. ஒண்ணு அது நம்மள ஏதாவது பண்ணும். இல்ல நம்ம அத அழிக்கணும்." அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ பின்னாடி ஜிமினும் அவனோட ஆளும் ஒரு சீட், தகங்கும் அவனோட ஆளும் ஒரு சீட், ஜாங்குக்கும் அவனோட ஆளும் ஒரு சீட் அப்படின்னு எல்லாரும் ஆளாளுக்கு ஆளாள பிடிச்சு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ஒரே ஒரு சீட்ல கோலு மட்டும் தனியா உட்காந்துட்டு மொபைலில் மூவி பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்கான். பாவம் அவனுக்கு கம்பெனி கொடுக்க யாருமே இல்ல. இருந்தாலும் அத பத்தி அவன் கவலைப்படல. அவன் பாட்டுக்கு உட்காந்து மொபைல்ல மூவி பார்த்துட்டு இருக்கான். இந்த நேரத்தில இந்த மாதிரி ஒண்ணு நடந்துடுச்சு அப்படின்னோனே எல்லாரும், "என்னடா இது ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச தூரத்திலேயே இப்படியா நடக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஏதாவது பண்ணலாமா? அது நம்மளே வந்து சேஞ்ச் பண்ணலாமா டயர? அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ்லாம் அதாவது ஹயோங்ஸோட ஒய்ஃப் எல்லாருமே உள்ள உட்காந்துட்டு வெளிய பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹயோங்ஸ்லாம் வெளிய இறங்கி நின்னுட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாய்ஸ் அதாவது மக்னேஸ் எல்லாரும் அவங்கவங்க ஆள் கூட உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்கானுங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் ஓடுது. ஒரு வழியா இன்னொரு ஒரு பஸ்ஸையும் வர வைக்கிறாங்க. இப்போ இந்த பஸ்க்கு ஒரு மெக்கானிக்கையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. பட் அது வந்து ஏதோ சம்திங் வேலை இருக்குன்றதுனால, "நீங்க இந்த பஸ்ல கிளம்புங்க" அப்படின்னு அவங்க புக் பண்ண ட்ராவல்ஸ்லேருந்தே சொல்லிடுறாங்க. சரி ஓகே ஏதோ ஒண்ணு இங்கேருந்து கிளம்புனா போதும் அப்படின்ற மாதிரி, இப்போ அவங்க எல்லா திங்ஸையும் எடுத்து அந்த பஸ்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு, அந்த பஸ்ல அப்படியே கிளம்புறாங்க. ஸோ எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க கீழ இறங்க போறாங்க. இன்னும் ஒரு 5 டூ 6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ கீழ போயிட்டாங்க அப்படின்னா, ஹைவேவ வந்து ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ எவ்வளோ தூரம் எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே ஸ்மூத்தியா போயிட்டு இருக்கு. இப்போ ஐரேன்ன "நீ வந்து ரொம்ப யோசிக்கிற, நீ ரொம்ப குழம்புற, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம இங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில போயிடுவோம். இந்த இடத்துலேருந்தே இப்போ நம்ம லீவ் ஆயிடுவோம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் சைலண்ட்டா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க பேசுற விஷயங்கள் அதாவது வேற மாதிரி. பின்னாடிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க ஏதோ ரொமான்டிக்கா, லவ்வபுளா பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ எல்லாருமே நடத்து நடத்து அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு மாதிரி ஜாலியா அந்த ட்ரிப் போயிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் சடன் பிரேக். இப்போ என்னாச்சு அப்படின்ற மாதிரி அப்படியே உள்ள இருந்து எந்திரிச்சு வெளிய பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க போயிட்டுருக்கிற அந்த வேல ஏதோ மண் சரிவு நடந்திருக்கு. ஸோ அதுக்கு மேல ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது ரிமூவ் ஆகி அந்த இடத்த கிளீன்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அண்ட் இப்போதைக்கு அந்த இடத்த க்ராஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இத கேட்கும்போது எல்லாருக்குமே போச்சா! இப்போ என்ன பண்ணுறது? அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த பஸ் அந்த இடத்துல ரிட்டர்னும் போக முடியாது. பேக்ல தான் போணும் போனா. அதுவும் ரிஸ்க்கு. அது ஒரு ஹில் ஸ்டேஷன் வேற. ஒரு மாதிரி யோசனையா நின்னுட்ருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? அப்படின்ற மாதிரி. இப்போ ஆஃப்டர்நூன் கிட்ட ஆயிடுது. ஸோ எல்லாருக்குமே ஒரு மாதிரி பசிக்கவும் ஆரம்பிக்குது. இந்த இடத்துல இறங்கியும் எங்கேயும் போக முடியாது. எல்லாரும் என்னடா இப்படி வசமா வந்து மாட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இங்கேருந்து லீவ் ஆயி போயிருந்திருப்போம். பட் போக முடியல அப்படின்னும்போது, இப்போ ஐரின் வந்து ஐவான் கிட்ட, "நான் தான் சொன்னேன்ல, இது நம்ம கண்டிப்பா போக முடியாதுன்னு. அது நம்மள போக விடாது. நான் சொன்ன மாதிரி அத நம்ம அழிச்சா தான் இங்கேருந்து நம்ம போக முடியும்." அப்படின்னு சொல்றா. இப்ப ஐவானுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு மாதிரியா யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சின்ன ரோட்ல ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த பஸ்ஸ வந்து டர்ன் பண்றாங்க. ஸோ அந்த பஸ் திருப்பியும் வந்து ஹில் ஸ்டேஷனுக்கு மேல ஏறுது. ஸோ போயிட்டுருந்த பாதி வழியிலேயே ஒரு ஹோட்டல்ல ஸ்டாப் பண்ணி லஞ்ச சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு கேர்ள்ஸ்லாம் வந்து அப்படியே பேசிக்கிட்டே வந்து வெளிய வந்து நின்னுட்ருக்காங்க.
இப்போ ஐரின் மட்டும் ஒரு மாரி தனியா யோசிச்சுட்டு இருக்கா. மத்த கேர்ள்ஸ்லாம் ஒரு மாரி ஒண்ணா நின்னு அவங்கவங்க ஆள் கூட வந்து செம்ம ஜாலியா போச்சுல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேருமே ஒரு மாதிரி ஜாலியா இருக்காங்க. பட் ஐரின் மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமா யோசனையிலே இருக்கா. இப்போ ஏன் ஐரின் இப்படி இருக்கான்றது அவங்களுக்கு தெரியல. ஐரின வந்து அவங்க சேர்த்துக்கணும். அவங்க வந்து அவங்க மூடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. பட் அவ மைண்ட்ல வேற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ அவளால எல்லார் மாதிரியும் ஜாலியாவும் இருக்க முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் ஓடுது. இப்போ பாய்ஸ்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளிய வராங்க. ஸோ கேர்ள்ஸ்லாம் வெளிய நிக்கிறத பார்த்ததும், அப்படியே அவங்களும் வந்து கேங்கா வந்துட்டு எல்லாரும் ஒண்ணா நின்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஜாலியா, ஃப்ரெண்ட்லியா அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ ஹயாங்ஸ்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளிய வர, ஹோமிக்கு என்னமோ ஒரு மாதிரியாவே இருக்கு. ஆரம் இப்போ சரி ஓகே மறுபடியும் அதே ரெசார்ட்க்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு, நாளைக்கு வந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாரி சொல்றா. பட் மறுபடியும் அதே இடத்துக்கு போணுமா அப்படின்ற மாதிரி தான் ஹோபிக்கும் இருக்கு. தென் இந்த பக்கம் வந்து ஐவோனுக்கும் இருக்கு, ஐரினுக்கும் இருக்கு. ஐவோன் ஆனா அத வெளி காமிச்சுக்காம இருக்கா. ஐரின் அதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ எங்க ஹோமி வந்து ஆரம் கிட்ட, "இல்ல ஆரம், நம்ம மறுபடியும் அங்கேயே போக வேணாம். எதுக்கு அவ்ளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு, அம் இங்கேயே போற வழியில ஏதாவது ஒரு ரெசார்ட்ல ஸ்டே பண்ணிட்டு, நம்ம மார்னிங் சீக்கிரமா கிளம்பிடலாம். மறுபடியும் எனக்கு அங்க போறது என்னமோ ஒரு மாதிரி தப்பா படுது." அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த பக்கம் ஆழமும், "சரி ஓகே போற வழியில ஏதாவது ரெசார்ட்ல ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். பட் எந்த ரூமும் கிடைக்கல அப்படின்னா நம்ம அங்க தான் போய் ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இப்போ எல்லாருமா சேர்ந்து பஸ்ல மறுபடியும் ஏறுறாங்க. ஸோ அது அப்படியே ட்ராவல் ஆகுது. போற வழியில இருக்கிற ரெசார்ட்லலாம் போயிட்டு, ஒரே ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ற மாதிரி ரூம் வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. பட் எங்கேயுமே ரூம் அவைலபிள் இல்ல. ஸோ வேற வழி இல்லாம ட்ராவல் ஆகி கடைசில மறுபடியும் எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே போறாங்க. ஸோ அதே ரெசார்ட்டுக்கு போறாங்க. இப்போ ஐரின் ஒரு மாதிரியா ஐவோன் கிட்ட, "நான் தான் சொன்னேன்ல, இது மறுபடியும் இங்கே தான் வந்து நிக்கும்னு." அவங்க எல்லாரும் நெனச்சிட்டு இருக்காங்க, இங்கேருந்து நம்ம போயிட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடும்னு. ஆனா, நாம இங்கேருந்து வெளிய போணும்னா, அத அழிச்சே ஆகணும். அது அவங்களுக்கு எப்போ புரிய போகுதுன்னு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு, அவ அப்படியே பேக் எடுத்துட்டு மறுபடியும் கீழ இறங்குறா. இப்போ ஒரு மாதிரி அந்த சீட்லயே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான் ஐவோன். இப்போ பாய்ஸ் அதாவது மக்னேஸ் எல்லாம் அவங்கவங்க ஆள் கூட பேசிக்கிட்டே, அப்படியே ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டே கீழ இறங்கி நின்னுட்ருக்காங்க. ச்சே! நம்ம பஸ்லயே ஸ்டே பண்ணியிருக்கலாம். ஜாலியா இருக்கும்ல. எல்லாரும் ஒரே சீட்லயே இருந்திருக்கலாம்ல. இப்போ மறுபடியும் தனி தனி ரூமுக்கு போகணுமா? அப்படின்ற மாதிரி அ மிஸ் யூ பேபி, மிஸ் யூ பேபின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வலிஞ்சு கொழஞ்சு அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி கதை ஓட, இன்னொரு பக்கம் ஹயோங்ஸ்லாம் இவனுங்க தொல்ல தாங்க முடியல அப்படின்ற மாதிரி மறுபடியும் அங்க உள்ள போயிட்டு ரூம வந்து வேணும் செக்இன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஃபார்மாலிட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, இங்க ஐவோன் யோசிச்சுட்டே இருந்தவன் டக்குன்னு ஐரினோட கைய பிடிக்கிறான். இப்ப ஐரின் அப்படியே திரும்பி பார்க்குறா. சரி ஓகே. நீ சொல்ற மாரியே வச்சுக்கலாம். ஆனா, எங்க யாருக்குமே வராத இந்த விஷயம்லாம் உனக்கு மட்டும் எப்படி வருது? உனக்கு மட்டும் இதெல்லாம் எப்படி தெரியுது? அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீ மட்டும் எப்படி இதெல்லாம் கரெக்ட்டா சொன்ன? உண்மைய சொல்லு. உனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு? அப்படின்னு கேட்குறான். இப்போ டக்குன்னு அவ ஐவோனோட கைய எடுத்து விட்டுட்டு, எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் ஒண்ணும் உங்க யாரையும் இதில மாட்டி விடல. எனக்கும் இது புதுசு தான். ஆனா, எனக்குள்ள இந்த விஷயம்லாம் ஏன் வருது? எதுக்கு எனக்கு இதெல்லாம் தோணுதுன்னு தெரியல. ஆனா எனக்கு தோணுது. அதனால சொன்னேன். அவ்வளோதான். நீ நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல நான் ஒண்ணும் கெட்டவ இல்ல. எனக்கு தோணுச்சு. அத சொன்னேன். அவ்வளோதான். முடிஞ்சா அவங்க கிட்டலாம் இத பத்தி பேசி பாரு. கேர்ள்ஸ் கிட்ட நான் பேசுறேன். அப்படின்னு சொல்லிட்டு, அவ அப்படியே கேர்ள்ஸ் கூட ஜாயின் ஆகி, மறுபடியும் அவங்க ரூமுக்கு வந்து போறாங்க. ஸோ இந்த பக்கம் ஐவோன் ஒரு மாரி யோசனையிலே இருக்கான். இங்க எல்லாரும் அவங்கவங்க ரூமுக்கு மறுபடியும் பழையபடிக்கே போயாச்சு. பேசாம இன்னைக்கு இங்கேயே இருந்திருக்கலாம். எதுக்கு செக் அவுட் பண்ணோம்? எதுக்கு வந்து ட்ராவலுக்கு கால் பண்ணோம்?
இதெல்லாம் வந்து நடந்திருக்கவே வேணாம்ல. ஒரு நாள் ஃபுல்லா வேஸ்ட்டா போச்சுல்ல அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க 3 பேரும். இங்க ஐவோன் ஐரின் சொன்ன விஷயத்தெல்லாம் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிட்டு இருக்கா. பட் எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, இது வந்து நார்மலா நடந்த ஒரு விஷயம். ஆ இந்த மாதிரி நடக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம போயிருக்கவே மாட்டோம். ஆனா இது ஒரு ஆக்சிடென்ட். அ பஸ் டயர் பஞ்சர் ஆகுறதெல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயமா எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி இது ஒரு ஹில் ஸ்டேஷன். ஸோ எப்போ எந்த மாதிரி இங்க என்ன நடக்கும்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விஷயமாவே எடுத்துக்காத அப்படின்ற மாரி பேசி முடிச்சிடுறாங்க. ஸோ ஒரு பக்கம் பாய் சொல்றது கரெக்ட்டா தான் இருக்கு. இருந்தாலும் ஐரன் சொல்றதும் யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ 2த்தையும் போட்டு யோசிச்சுட்டு ஐவோன் ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருக்கான். அந்த பக்கம் கேர்ள்ஸ் கிட்ட ஐரின் இத ஷேர் பண்றா. பட் கேர்ள்ஸும் அதே தான் சொல்றாங்க. "நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீ ஓவரா திங்க் பண்ற. அதனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது. ஸோ நீ வந்து தப்பா எடுத்துக்காத. நம்ம இன்னைக்கு போகணும்னு இருந்தோம். ஆனா இந்த மாதிரி ஆக்சிடென்டலா இந்த விஷயம்லாம் நடந்து போச்சு. ஸோ இதுக்கும் அந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நாளைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். நாளைக்கும் இதே மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம பேசிக்கலாம்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஐரின் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, "உங்களுக்கெல்லாம் சொன்னா புரிய போறது இல்ல. நீங்கலாம் பார்த்தா தானே கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க." அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, சரி ஓகே அப்படின்ற மாரி விட்டுர்றா. ஸோ அந்த நைட் எல்லாரும் அப்படி அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி ஒரு மாதிரி அங்கங்கன்னு ஸ்டாப் ஆகி வந்ததுனாலயோ என்னவோ ஒரு மாதிரி டயர்ட் ஃபீல். ஸோ எல்லாருமே ரொம்ப டீப்பாக வந்து தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அதே மாதிரி கிளம்புறாங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு. பட் நெக்ஸ்ட் டேவும் பஸ் வர டைம் ஆகுது. தென் அதே மாதிரி பிரச்சனையாவும் ஆகுது. ஸோ பஸ் வருது. அவங்களும் போறாங்க. போற வழியிலே எந்த பிரச்சனையும் இல்லாத பஸ்ஸு திடீர்னு வந்து ஸ்டாப் ஆயிடுது. மூவ் ஆகல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையா வந்து வந்துட்டே இருக்கு. நடக்கிறது எல்லாமே கேஷுவல் நார்மல் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஆனா, இது எல்லாமே வந்து வேற ஒரு காரணத்துக்காக நடக்குதுன்னு ஐரின் மட்டும் தான் சொல்லிட்டுருக்கா. இப்போ எல்லாருக்குமே அது புரிய வருது. ஸோ எல்லாரும் இத யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மறுபடியும் அந்த டேவுமே அவங்களால அந்த ஹில் ஸ்டேஷன விட்டு கீழ இறங்க முடியாத அளவுக்கு ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையா அடுத்தடுத்து வர வர இப்போ தான் இந்த ப்ராப்ளமோட சீரியஸ்னஸ் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஹயாங்ஸ் கிட்ட இந்த பிரச்சனைய கொண்டு போறாங்க. இது வந்து ஐரின் இந்த மாதிரி சொல்றா. இந்த மாதிரி அவளுக்கு தோணுதா அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லும்போது, இப்போ ஹயாங்ஸும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமா ஒண்ணா உட்காந்து அடுத்து என்ன முடிவு பண்ண போறாங்க? இந்த கேஸ்டலுக்கு மறுபடியும் போறாங்களா இல்லையா? ஆர் இந்த ஹில் ஸ்டேஷன விட்டு வெளிய போகணும்னு அடுத்து ட்ரை பண்ண போறாங்களா? இல்ல வெளிய போயிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ல மாட்ட போறாங்களா? அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். டாடா பாய்.